நடிகர் விஜய் தமிழக அரசியலில் இன்றைக்கு பரபரப்பாக பேசியிருக்கிற ஒரு பேர் என்னன்னா விஜய். தமிழக அரசியலுடைய சாபக்கேடு என்னன்னா, யார் புதுசாக உடனே கட்சி ஆரம்பித்தாலும் எல்லா மீடியாவும் எல்லா பேப்பரும் வந்து அவங்க எல்லாமே பண்ண முடியாது, அவங்க அத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்குது, அவங்க அம்மா கூட்டம் கொடுது இம்மா கூட்டம் கொடுதுன்னு இந்த பில்டப் பண்ணியே எல்லாத்தையும் அப்படியே பெரியல் ஆக்கி விட்டு கடைசியில் புஷ்ஷுன்னு போயிடும். அந்த கதையில் தான் இன்றைக்கி நடிகர் விஜயினுடைய அரசியல் பயணம் போயிட்டுருக்கு. விஜய் அரசியல் பயணம் என்பது தமிழ்நாடு வந்து திராவிட இயக்கத்தினுடைய மண்ணுங்க. இந்த இதில் வந்து திமுக அதிமுகவை இந்த ரெண்டு பேர்த்தையும் மீறி, இந்த ரெண்டு இயக்கங்களையும் மீறி விஜயால் தமிழ்நாட்டு அரசியல் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. நடிகர் விஜய் அல்ல, விஜய் வந்து விஜயகாந்த் நினச்சிக்கூடாது. நடிகர் விஜயகாந்த் என்பதனுடைய அரசியல் நிலைப்பாடு இவர் விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய மனித நேயத்தினுடைய சகாப்தங்க விஜயகாந்த். அவர் வந்து ஆரம்பத்தில் நடிக்கக்கூடிய வந்து மக்கள் சார்ந்த பாடல்களையும் மக்களுக்கான படங்களையும் தேர்ந்தெடுத்து நடித்தவர். ஆரம்பத்திலேருந்து அவர் சினிமா வாழ்க்கையிலேருந்து அரசியலை மையப்படுத்தியே தன்னுடைய படைப்புகளை கொண்டு வந்தவர். மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு. மக்களோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் மறைந்த மாண்புமிகு கேப்டன் அவர்கள். அவர் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ பிரச்சனையை தாண்டி எதிர்கட்சி தலைவராக வந்து கட்சியை நிறுத்தியிருக்கிறாருன்னா அது கேப்டன் விஜயகாந்தினுடைய அரசியல் தன்மை மாத்திரமல்ல, அது ஒரு அரசியலினுடைய சாணக்கியத்தனம். இதெல்லாம் தாண்டி கேப்டன் விஜயகாந்துக்கு இருக்கிற அந்த துணிச்சல், அந்த ஆளுமை, அந்த அந்த ஒரு யதார்த்தமான பேச்சு, மக்களை சார்ந்து இருக்கிற அந்த ஒரு பேச்சு, மக்களை கவருகிற அந்த ஒரு பேச்சு, அதாவது இன்னும் சொல்லப்போனால் வேஷம் போடாத தலைவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் இன்றைக்கி விஜய் வந்து ஒரு பையன் ஒன்று மாட்டிக்கிட்டு போஸ் கொடுக்குறாரு. ஏதோ பசங்களுக்கெல்லாம் கல்வி முதல் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து பரிசு கொடுக்குறாரு, சால்வை போடுறாரு, கேடயம் தராரு, கட்டி பிடிக்கிறாரு, போட்டோ எடுக்கிறாரு. இதை பேப்பரில் வருது, கூட்டம் கூடுது. இதையெல்லாம் வைத்து விஜய் வந்து மிகப்பெரிய அரசியல் சக்தி என்கின்ற ஒரு மாயையை மீடியாக்கள் வந்து இன்னைக்கு உருவாக்கிட்டு வராங்க. இதில் என்னன்னா 234 தொகுதியில் விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிப்பார், அதில் மாறுபட்டு கருத்து இல்லை. ஆனால் விஜய் நிற்கிற வேட்பாளர்கள் வந்து அரசியல் பின்புலம் உள்ள கொண்டவர்களான்னு பார்த்தா இல்லை. ஏதோ 2-3 முன்னாள் எம்எல்ஏ சேர்ந்துட்டு வராங்க, ஒரு அதிகாரிலாம் வராங்க, அந்த அதிகாரி முன்னாள் எம்எல்ஏ சேர்றாங்க அப்படின்றதுக்காக விஜய் கட்சி போட்டிக்கிற 234 தொகுதியிலும் பெரும்பான்மை இடம் பெற்று முதலமைச்சர் விஜய் அப்படிலாம் வாய்ப்பு இல்லை ராசா. அரசியல் வந்து சாதாரணமான அரசியல் இல்லை. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது விஜய் ஒரு பேசும் பொருளாக இருப்பார், அவ்வளோதான். ஒழிய விஜய் தான் ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த இடத்துல இருக்கிறாரு, விஜய் தான் தீர்மானிக்கணும், யார் முதலமைச்சர் விஜய் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது தவறு. விஜயும் முதலமைச்சர் ஆவது வந்து கனவு தான ஒழிய அது வந்து நிஜமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. வாக்காளர்கள் விவரமானவர்கள் என்பதை நடிகர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும்.